எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க இப்போ செடிகள் என்னென்ன செடிகள் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் எங்கள் வீட்டு வெண்டைக்காய் செடி. நிறைய பூ விட்டு சூப்பராக வளர்ந்துருக்குது. இது பாவக்காய் செடி படருது பாருங்க, நிறையா சூப்பராக வளருது. அப்புறம் இது பிரண்டை செடி, இதுவும் நல்லா படருது பாருங்க. இதை குச்சியாக ஊனி வச்சாலே சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது ரோஸ் செடி, இதுவும் ரொம்ப சூப்பராக வளருது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டு மிளகு தக்காளி செடி. இது ரொம்ப சூப்பராக வளருது, நிறைய பூ விட்டுருக்குது. அப்புறம் இதுதான் எங்கள் வீட்டு மருதாணி செடி, ரொம்ப சூப்பராக வளருது. ஏற்கனவே நாங்கள் இதில் அறுவடை செஞ்சிட்டோம், எடுத்து நாங்கள் வச்சுருக்கோம் கையில் ஏற்கனவே. அப்புறம் இது அப்புறம் அதுக்குள்ளே நாங்கள் ஓமவல்லி செடி வச்சுருக்கோம், இதுவும் சூப்பராக வளருது. அப்புறம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு அருகம்புல், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது புதினா செடி, இது அதுக்குள்ளேயே நாங்கள் வச்சுருந்தோம், நல்லா வளருது. அப்புறம் அதுக்குள்ளேயே தக்காளி வச்சுருக்கோம், அதுவும் சூப்பராக வளருது. நாங்கள் 2-3 தக்காளி வச்சுருக்கோம், நல்லா அறுவடை செஞ்சிட்டோம், சூப்பராக வளருது. இதை மீன் தொட்டிக்குள்ளே வச்சுருக்கோம். இதை மீன் தொட்டி லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சினாலும் வச்சுருக்கோம், நீங்கள் மீன் தொட்டிலையும் வைக்கலாம், சூப்பராக வளரும். அப்புறம் இது இன்சுலின் செடி, இது சுகருக்கு சாப்பிட்டா நல்லது சொல்லுவாங்க, சுகர் கம்மியாகும். இதை நீங்களும் வளர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னாங்கண்ணி கீரை, இது ரொம்ப சூப்பராக வளருது பாருங்கள். அப்புறம் இதுவும் ஒரு வெண்டைக்காய் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் பூ விட்டு சூப்பராக வளருது. நாங்கள் தக்காளி செடி 2-3 வச்சுருந்தோம் சொன்னோம்ல, இதுதான் தக்காளி செடி, ரொம்ப சூப்பராக வளருது பாருங்கள். அப்புறம் இது எல்லாமே 2-3 தக்காளி செடி தான், ரொம்ப சூப்பராக வளருது. அப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு மல்லிகைப்பூ, இதுவும் சூப்பராக வச்சுருக்கோம். இது பெரிய ப்ரோ பேக்கில் வச்சுருக்கோம், சூப்பராக வளரணும். அப்புறம் இது காட்டு ரோஜா, இது செம்பருத்தி செடி, இதில் 3 மொட்டு விட்டுருந்தது. அப்புறம் இது கடலை செடி, இதை எடுத்து பார்ப்போம் நம்ம இப்போ. இது கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்ந்துருக்கு, அதுக்குள்ளே நாங்கள் எடுத்துட்டோம். இது வச்சு ஒரு 3 மாதம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வரும். இது தூதுவளை இலை, இது ரொம்ப முள்ளாக இருக்கும். இது சளி சாப்பிட்டிங்கன்னா, இந்த இலையை சாப்பிட்டிங்கன்னா சளி போயிடும் சொல்லுவாங்க, முள்ளாக இருக்கும். இது செடி முருங்கை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டு ரோஸ் செடி, இப்போ 3 மொட்டு விட்டு சூப்பராக வளருது. அப்புறம் இது கருவேப்பிலை, நல்லா வளருது பார்த்தீங்களா. அப்புறம் இதுவும் ஒரு ரோஸ் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் தக்காளி செடி தான், நிறைய பூ விட்டு அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி செடி வளரும். ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு பிச்சி பூ, சூப்பராக வளருதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு துளசி செடி, சூப்பராக வளருதில்ல. இது நந்தியாவட்டை, நிறைய பூ மொட்டு விட்டு சூப்பராக வளருது. ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு மணி பிளான்ட், சூப்பராக வளருதில்ல. இது பூச்சி தாக்கம் இருக்குது, இதுக்கு நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சிங்கன்னா இந்த பூச்சி தாக்கம்லாம் போயிடும், சூப்பராக இருக்குல்ல. இது எங்கள் வீட்டு காட்டு ரோஜா, நிறைய பூ விட்டுருக்கு. இது எங்கள் வீட்டு மல்லி இலை, இது சூப்பராக வளருது. மல்லி உடச்சி போடணும்.
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு மாடி தோட்டம். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த செடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் மாடி தோட்டம் வைங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.